ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மாடல் 8 வரைக்கும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மாடல் 9 அண்ட் 10 இது ரெண்டும் பார்த்தோம்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு மாடலும் பார்த்துடலாம். ஓகேங்களா, மாடல் 9 அண்ட் மாடல் 10 வந்து பார்த்துடலாம். ரெண்டுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டோம்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு மாடல் 9ல பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா மடங்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்ல மடங்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து மடங்கு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு தொகையானது 25 வருடங்களில் 3 மடங்கு எனில் எத்தனை வருடங்களில் அத்தொகை வந்து 2 மடங்காக உயரும். ஸோ ஒரு தொகையானது பார்த்தீங்கன்னா 25 வருடங்கள் வந்து 3 மடங்கா இருக்கு. பேலன்ஸ் எத்தனை வருடங்கள் வந்து அத்தொகை வந்து 2 மடங்கா உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல எப்போதுமே வந்து 2 முறை மடங்கு வந்துச்சுன்னா ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 மடங்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 2 முறை மடங்கு வந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆண்டு அல்லது வட்டி வீதம். ஸோ இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டு அல்லது வட்டி வீதம் ரெண்டுல எது வேணாலும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வருடங்கள் அப்படின்னா ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதே வந்து இங்க வட்டி வீதமும் கூட கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுல எது கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, ஆண்டு அல்லது வட்டி வீதம் இன்டு புதிய மடங்கு -1 டிவைடட் பை பழைய மடங்கு -1. ஸோ இதுல எது புதிய மடங்கு எது பழைய மடங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ புதிய மடங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ தொகை வந்து 2 மடங்காக உயரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து புதிய மடங்கு. மேல கொடுத்துருக்கிறது வந்து பழைய மடங்கு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்கிறது புதிய மடங்கு, மேல கொடுத்துருக்கிறது பழைய மடங்கு. ஸோ இந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு மறக்காது. ஸோ இப்போ ஆண்டு அல்லது வட்டி வீதம் இன்டு புதிய மடங்கு -1 டிவைடட் பை பழைய மடங்கு -1. அவ்வளவுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். ஸோ இப்போ வாங்க சம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க ஆண்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 25 வருடம். இப்போ 25 இன்டு நமக்கு புதிய மடங்கு என்ன இருக்கு, 2 மடங்கு. ஓகேங்களா, அப்ப 2 -1 டிவைடட் பை பழைய மடங்கு 3 இருக்கு. இப்போ 3 -1. இப்போ 25 இன்டு 2ல 1 போச்சுன்னா 1 டிவைடட் பை 3ல 1 போச்சுன்னா 2. ஸோ இது பெருக்கணும்னா 25/2 அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை சுருக்கி போட்டோம்னா 12.5 அப்படின்னு வரும். ஓகேங்களா, 12.5 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு ஆப்ஷன்ல 12.5 ஆண்டுகள் அப்படி இருந்துச்சுன்னா டைரக்டா அதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பின்னத்துல இருக்குது கலப்பு பின்னமா மாத்தணும். ஸோ கலப்பு பின்னத்துல நமக்கு ஆன்சர் கொடுத்தாங்கன்னா அது எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பின்னத்துல இருக்கிறத கலப்பு பின்னமா போட்டோம்னா நமக்கு வந்துடும். அப்போ 12 1/2 போட்டாதான் நமக்கு என்ன வரும், 25/2 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷனை பாருங்க, அதுல 12.5 இருந்தா அது போடுங்க, இல்லாட்டி கலப்பு பின்னத்துல கொடுத்துருந்தாங்கன்னா அதை போட்டுக்கோங்க. ஸோ இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முறை உங்களுக்கு மடங்கு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய மடங்கு -1 பை பழைய மடங்கு -1. கீழே உள்ள மடங்கு புதிய மடங்கு, மேல உள்ளது பழைய மடங்கு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தனி வட்டியில் ஒரு தொகை வந்து 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. அதே தொகை அதே வட்டியில வந்து எவ்வளவு காலத்தில் 2 மடங்காகும். ஸோ இங்க வந்து 2 மடங்கு கொடுத்துருக்காங்க, மேல வந்து 3 மடங்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஸோ 20 வருடம், அப்ப 20 இன்டு நமக்கு புதிய மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு. அப்ப 2 -1 டிவைடட் பை பழைய மடங்கு 3, அப்போ 3 -1. ஸோ இதெல்லாம் நம்ம பெருக்கி சுருக்கி போட்டோம்னா 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது நமக்கு விடையா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க, ஒரு தொகை 24 ஆண்டுகள்ல தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு. ஸோ இதுல வந்து 1 மடங்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1 மடங்கு கேட்டாங்கன்னா எப்படி செய்யணும் அப்படின்றத. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சம பார்த்தலாம். ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன. ஸோ அப்ப நமக்கு இங்க வந்து ஒரே ஒரு மடங்கு தான் வந்திருக்கு. அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கொஸ்டின்ல நமக்கு வந்து ஆண்டு மடங்கு கொடுத்து வட்டி வீதம் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வட்டி வீதமும் மடங்கும் கொடுத்து ஆண்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ 2 தான் கேட்பாங்க, வட்டி வீதம் என்னன்னு கேட்பாங்க, இல்லாட்டி ஆண்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து நமக்கு வந்து 1 மடங்கு தான் கொடுத்துருப்பாங்க. 1 மடங்கு கொடுத்தா எப்படி செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்க இந்த மடங்குல இருந்து 1 வந்து நம்ம கழிக்கணும். இப்ப இதுல எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. இப்ப 2ல 1 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்,
ஸோ 2ல 1 கழிச்சோம்னா நமக்கு 1 மடங்கு வரும். அப்போ 1 மடங்கு அப்படின்னா நம்ம 100ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த 1 மடங்குங்கிறது 100ன்னு எடுத்துக்கணும். இதே வந்து இங்க 2 மடங்குன்னு வந்துச்சுன்னா 200, 3 மடங்குன்னு வந்துச்சுன்னா 300 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ என்ன மடங்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. குடுத்துருக்க மடங்குல வந்து 1 மடங்க மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ 1 வந்தா 100 மடங்குன்னு எடுத்துக்கோங்க. 2 வந்துச்சுன்னா 200, 3 வந்தா 300. ஸோ இது மாதிரி எத்தனை மடங்கு வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2 தான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அப்ப 2ல 1 கழிச்சோம்னா 1 வரும். அப்ப 100 மடங்கு. அப்ப 100 மேல போட்டுக்கோங்க. பிளஸ் இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க 10 ஆண்டுகளில் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப 100 டிவைடட் பை 10. ஸோ நமக்கு வந்திருக்க மடங்க மேல போட்டுக்கிட்டு ஆண்டு கொடுத்தாங்கன்னா ஆண்டு கீழே போட்டுக்கோங்க. இல்ல வட்டி வீதம் கொடுத்தாலும் வட்டி வீதத்தை கீழே போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை எப்போதும் போல சுருக்கி போடணும். ஸோ நம்ம சுருக்கி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 வட்டி வீதம் 10% அப்படின்னு ஓகேங்களா? 10% அப்படின்னு நமக்கு வந்து விடையா கிடைக்கும். ஸோ 2 மடங்கு கேட்டா எப்படி செய்யணும்? அதே மாதிரி 1 மடங்கு மட்டும் கேட்டாங்கன்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப இந்த சம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஒரு தொகை வந்து 24 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு? ஸோ இப்ப இங்க 4 மடங்கு கொடுத்துருக்காங்க. 4 மடங்குல 1 மடங்கு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்ப என்ன வரும்? 300 மடங்கு அப்படின்னு கிடைக்கும். அப்போ 300 டிவைடட் பை 24. ஸோ இதெல்லாம் நம்ம சுருக்கி போட்டோம்னா 50/4 அப்படின்னு வரும். இதையும் வந்து சுருக்கலாம். சுருக்கணும்னா 25/2ன்னு வரும். ஸோ இதை சுருக்குறோம்னா 12.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்புறம் வட்டி வீதம் என்ன? 12.5%. ஸோ நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காகிறது எனில் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 3 மடங்காகிறது எனில் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? ஸோ அப்போ 3 மடங்குல இருந்து 1 மடங்கு கழிச்சோம்னா நமக்கு 2 மடங்கு. இப்போ 200 டிவைடட் பை 8. ஸோ இதெல்லாம் நம்ம சுருக்கி போட்டோம்னா 25 ஆண்டுகள் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல உள்ளதான். ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்காகிறது. அதன் வட்டி வீதம் வந்து 8% எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்காகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. 2 மடங்கு கொடுத்தா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்மேட்ல செஞ்சு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் தான். ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும்? ஸோ அப்போ 4 மடங்குனா 1 மடங்கு தான். ஸோ 1 மடங்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதையும் செஞ்சு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மாடல் 9 வந்து இவ்வளோதாங்க. மடங்குல கேட்டாங்கன்னா இந்த கான்செப்ட்ல தான் கேட்பாங்க. ஸோ அடிக்கடி மடங்குலேருந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடல் 10 வந்து பார்க்கலாம். இதை பார்த்துட்டோம்னா நம்ம இந்த கான்செப்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மாடல் 10 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளின் தனி வட்டி காலம் வட்டியானது பார்த்தீங்கன்னா 5:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒருவர் தனது முழு தொகையையும் 2 வங்கிகளிலும் அரை வருட வட்டியுள்ளது சமமாக இருக்கும்போது சமமாக இருக்கும்படியாக பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஏ மற்றும் பி அப்படிங்கிற வங்கி கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி ஆட்கள் இந்த மாதிரி கூட கொடுத்து தனி வட்டி என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி அப்படிங்கிற 2 வங்கிகளின் தனி வட்டிக்கான வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:4. அப்போ R1 பார்த்தீங்கன்னா 5 நமக்கு, R2 பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 வங்கிகளின் தனி வட்டிக்கான முதலீடு செய்த தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்பனா நம்ம என்ன பண்ணணும்னா BNR/100 ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அதே வந்து நம்ம 2 தான் எடுத்துக்கணும். P1 N1 R1/100, P2 N2 R2/100 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ P1 வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அசல் தொகை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நமக்கு ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஆண்டு வந்து 1 வருடம். அதே மாதிரி R1 வந்து நம்ம இங்க என்ன பார்த்தோம்? 5, R2 வந்து 4. ஓகேங்களா? அப்போ டிவைடட் பை 100. ஸோ இதை வந்து நம்ம சுருக்க முடிஞ்சா இங்கேயே வந்து சுருக்கிக்கலாம். ஸோ இந்த 100க்கு இது 100, இந்த 1க்கு இந்த 1 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ்
5b1 is equal to 4b2 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம இந்த சைடு வந்து பெருக்கல்ல இருக்குது, இங்கிட்டு போனா வகுத்தல்ல மாறும். அப்ப b1/b2 அப்படின்னு வரும் is equal to 4/5 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப b1 பாத்தீங்கன்னா 4 வட்டி வீதம், p2 பாத்தீங்கன்னா 5. அப்ப வந்து p1க்கான அசல் தொகை வந்து 4, p2க்கான அசல் தொகை பாத்தீங்கன்னா 5. ஸோ இதுதான் வந்து சரியான விடை. ஸோ செகண்ட் சம் பாருங்க. ஆண்டிற்கு 10% தனி வட்டி வீதத்தில் A என்பவர் B என்பவருக்கு ரூபாய் 3500 வந்து கடனாக அளிக்கிறார். அதே தொகையை B என்பவர் வந்து 11.5% தனி வட்டி வீதத்தில் C என்பவருக்கு வந்து கடனாக அளிக்கின்றார் எனில் 3 ஆண்டுகளில் B அடையும் லாபம் என்ன அப்படின்னு கேட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க A எத்தனை நபர் இருக்காங்க? A, B, C அப்படின்னு 3 நபர்கள் இருக்காங்க. அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ A அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10% வட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? A வந்து Bக்கு வந்து 10% வட்டி கொடுக்குறாங்க 3500. அப்ப B இவர் பார்த்தீங்கன்னா Cக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க? 11.5%க்கு கொடுக்குறாங்க. அப்ப Cயோட வட்டி வீதம் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒண்ணும் இல்ல. ஸோ இந்த 10, 11.5 இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்ம Cயோட வட்டி வீதம் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 11.5 இருந்து 10 போச்சுன்னா 1.5% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து Cயோட வட்டி வீதம். ஸோ அதுக்கப்புறம் எப்போதும் போல ஃபார்முலாவில் போட வேண்டியதான். SI is equal to BNR/100. B வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3500 இன்ட்டு ஆண்டு வந்து 3 ஆண்டுகள் இன்ட்டு 6 வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 15. ஸோ இந்த 15 அப்படிங்கிறது ஏன் போட்டோம்? இங்க 1.5 தானே இருக்கு, ஏன் 15 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க புள்ளியில இருக்கு. புள்ளியில இருக்கத வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இங்க வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்படின்னா 10 அப்படிங்கறத கீழே போட்டுக்கோங்க. இதே 2 ஸ்தானம், இப்ப இங்க வந்து ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 100 அப்படின்னு போட்டுக்கணும். இந்த மாதிரி எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அதை வந்து கீழே போட்டுக்கணும். இப்ப நமக்கு வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்ப 15ன்னு போட்டுக்கோங்க. கீழே வந்து 10 அப்படிங்கிறத மறக்காம போட்டுக்கோங்க. அப்ப 100 × 10. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சுருக்கி போடணும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து அடிச்சு போட்டோம்னா நமக்கு 35 × 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து பெருக்கணும்னா 315 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர்ல 315 அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த 315 வந்து ஸோ டானாக்தல்ல போட்டோம்னா நமக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா 157.50 அப்படின்னு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா 157.50. ஸோ இதுல தேர்ட் சம் பாருங்க. இது வந்து ஹோம்ஒர்க் சம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே அளவு தொகை அதே தனி வட்டி வீதத்தில் 4.5 ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டது. தனி வட்டியின் வித்தியாசம் வந்து 412.50 எனில் கொடுக்கப்பட்ட தொகை வந்து 80. ஸோ தொகை வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை செஞ்சு பாருங்க. ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் மாடல் 10. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃபைனலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு வாட்ச்.